ஹே பியூட்டிஸ் வெல்கம் டு கண்மணி vlogs. உங்கள் பேபி வெஜ்ஜஸ் எல்லாம் ஒமிட் பண்ணுறாங்களா? ஸோ அவங்களுக்கான ரெசிபி தான் இது. வெஜ் பிரியாணி ஃபார் 1 year பேபி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து பட்டன் பீன்ஸு இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டன் பீன்ஸ் ஊற விட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் பண்ணுற வெஜ் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பேபிஸ்க்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய ரெசிபியாக வந்து பண்ணி கொடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் கீ, 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா. நான் வந்து கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் புதினாவும் ரம்பலையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜஸை வந்து ஈஸியாக வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதில் எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு மைல்டான காரம் போட்டால் கூடமே அவங்களுக்கு அதில் ஃப்ளேவர் தெரியலை. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு இனோவேட்டிவாக பண்ணி கொடுக்கும்போது அவங்க ட்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா மசாலா ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கலருக்கு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்துட்டு வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் பேபிஸ்க்குமே ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறமா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா என் பேபிக்கு கல் உப்பு தான் நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ தூள் உப்பு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். நீங்கள் பிங்க் சால்ட்டில் வந்து தூள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊற வச்சிருந்த அரிசியும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் விட்டுட்டு விசில் வந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கிளிப் எல்லாமே என்னால் ஆட் பண்ண முடியல, என்ன இஷ்யூன்னு தெரியலை. ஸோ அதனால் லாஸ்ட்டு கிளிப் மட்டும் எப்படியோ போராடி ஆட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.